இலங்கை அதிபர் தேர்தல் முடிவுகள் குறித்த அண்மை நிலவரத்தை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். செய்தி அரங்கத்தில் நமது செய்தியாளர் ராஜ்குமார் தகவல்களை வழங்குகிறார். ராஜ்குமார், இன்று காலையிலிருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அனுராக் குமார திசாநாயகா 52 விழுக்காடு வாக்குகள் பெற்றிருந்தார். தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார். இப்போ 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறார் அப்படின்றது அண்மை தகவலாக இருக்கிறது. இதே நிலைதான் தொடர வாய்ப்பு இருக்கிறதா? என்ன நினைத்திருக்கிறார்கள் இலங்கை மக்கள் இந்த தேர்தலில்? இலங்கை நாடு சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு கிட்டத்தட்ட 73 ஆண்டுகள் தேர்தல் வரலாற்றில் நடைபெற்று வரக்கூடிய அதிபர் தேர்தல் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இதுவரை இல்லாத அளவுக்கு மும்முனை போட்டியாக இருந்த அதிபர் தேர்தலினுடைய வாக்கு எண்ணிக்கை நேற்று இரவிலிருந்து நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய தலைவர் அனுராக் குமார திசாநாயக் தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகிறார். தேர்தல் பரப்புரையின் போது கூட மும்முனை போட்டி இருந்தது. தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா மற்றும் அனுராக் குமார திசாநாயக் இவர்கள் 3 பேரிடையே தான் கடுமையான போட்டி இருந்தது. அதே போன்று இந்த தேர்தலில் மிக முக்கியமாக 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற பொருளாதார வீழ்ச்சி, அதனைத் தொடர்ந்து இலங்கை மக்கள் நடத்திய போராட்டம், அதே போன்று விலைவாசி உயர்வு, இலங்கை நாட்டில் பரவலாக வேலை வாய்ப்பின்மை, அதே போன்று தனிநபனுடைய வரியை குறைக்க வேண்டும் உள்ளிட்ட பல அம்சங்கள் முக்கியமாக ஒரு விவாத பொருளாகவே இருந்தது. பல வாக்குறுதிகள் இந்த 3 பேரும் அளித்திருந்தார்கள். அனுராக் குமார திசாநாயக் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியது இலங்கையில் அவசியமாக இருக்கிறது. கடந்த காலங்களில் நடைபெற்ற ஊழலை விசாரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதே போன்று அனைவருக்கும் சமம் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி இலங்கையை கொண்டு செல்ல வேண்டும் என்ற வாக்குறுதி எல்லாம் கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்போது அந்த மாற்றத்தை எதிர்பார்த்து மக்கள் வாக்களித்திருக்கிறார்களா என்ற கோணத்திலும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. தற்போது இலங்கையிலிருந்து பேராசிரியர் அமிர்தலிங்கம் நம்மோடு தொடர்பில் இருக்கார். அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் ராஜ்குமார். வணக்கம் வணக்கம். பொருளாதார வீழ்ச்சி, வேலைவாய்ப்பு இல்லாத சூழல், அது மட்டும் இல்லாமல் விலைவாசி உயர்வு தொடர்ச்சியாக இருந்தது. கிட்டத்தட்ட இலங்கையில் தற்போதைய இலங்கை ரூபாய் மதிப்பில் ஒரு டீ 150 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதே போன்று 1 கிலோ தக்காளி வாங்க வேண்டும் என்றால் இலங்கை ரூபாய் மதிப்பில் 400 ரூபாய் செலவிட வேண்டியது இருக்கிறது. இதையெல்லாம், இந்த விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பு, இந்த பிரச்சனைகள்லாம் பார்த்துதான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்களா? அனுராக் குமார திசாநாயக் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க சார்? அண்மையில் கிடைத்த செய்திகளின்படி அவர் பெரும்பாலும் 52 வீதத்தை தாண்டி விட்டார், வெற்றி பெற்று விட்டார் என்ற செய்திகளோட வந்து கொண்டிருக்கின்றன. மிகவும் குறுகிய நேரத்தில் இந்த வெற்றி உறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கலாம். உண்மையிலேயே இது ஒரு மாபெரும் புரட்சியை இலங்கை மக்கள் ஏற்படுத்தியிருக்கார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். என்று சொன்னால், இவ்வளவு காலமும் ஏவிபியை மையமாக கொண்ட அந்த என்பிபி கட்சி என்பது ஒரு குறியீட்டளவான கட்சி, 2 தொடக்கம் 3 வீத வாக்குகளை கொண்ட கட்சியாக தான் இருந்து வந்திருக்கின்றது. ஆனால் வரலாற்று 1982ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் முறைமை அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் முதல் தடவையாக அவ்வாறான கட்சியை சேர்ந்த ஒரு தலைவர் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றார். இது அவருடைய சொந்த தலைமைக்கு கிடைத்த கட்சி. அவருடைய வசீகரமான பேச்சு, அதை தாண்டி ஒரு 50 வீதம் அவருடைய தனிப்பட்ட ஆளுமையை கிடைத்த வெற்றி என்று சொன்னால், இவ்வளவு காலமும் இருந்த ஆட்சியாளர்கள் மீதான வெறுப்பு தான், ஒரு ஊழல், வினைத்திறயின்மை, இவ்வளவு மோசமான பொருளாதார நெருக்கடிக்கு காரணமான ஆட்சியாளர்கள் மீது இருந்த வெறுப்பு தான் அடுத்த 50 வீதத்தை கொடுத்து அவருக்கு இந்த பெரிய வெற்றியை கொடுத்திருக்கின்றது. குறிப்பாக இந்த வெற்றியை தீர்மானித்தது நாட்டில் உள்ள இளைஞர் யுவதிகள் மற்றும் அரசு துறை, தனியார் துறையில் தொழில் புரிப்பவர்கள் பெரிய அளவில் அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள். வடக்கு கிழக்கு மக்கள் ஓரளவுக்கு குறைந்த விதத்தில் அவருக்கு வாக்கு அளித்திருந்தாலும் தென்பகுதியில் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்திருக்கின்றார். எதிர்காலத்தில் வடக்கு கிழக்கு மக்களும் அவர் அந்த மக்களுடைய கரிசனையை புரிந்து கொண்டு தன்னுடைய கொள்கை திட்டங்களை அமல்படுத்துவாரா இருந்தால் நிச்சயமாக இதில் மாற்றம் வரும். ஆனால் இன்றைய நிலைமையில இலங்கையில மிகப்பெரிய மாற்றம். சுதந்திர இலங்கையில 76 ஆண்டுகள் கடந்து விட்டன. அந்த சுதந்திர இலங்கையில ஒரு புதிய தலைவர், இளைய தலைவர், அனுபவம் இல்லாத தலைவர், அந்த அனுபவம் இல்லாத கட்சி, ஒரு அமைச்சராக கூட அந்த கட்சி நீண்ட காலத்தில் இருக்கல, பிரதமராக இருக்கல, ஜனாதிபதியா இருக்கல, அப்படிப்பட்ட பின்புலத்தை கொண்ட ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு இளம் தலைவர் ஜனாதிபதி பதவி ஏற்க இருக்கின்றார். ஆகவே இதற்கு மிகப்பெரிய காரணமாக இருப்பது அண்மையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி. நீங்கள் சொல்லுவது முற்றிலும் சரி. அந்த நெருக்கடியினால் மக்கள் பட்ட துன்பத்தின் கோபத்தை
மிக கடுமையான கோபத்தை அந்த மக்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே இலங்கை அடுத்த திசையில் காலடி எடுத்து வைக்கப் போகின்றது. அனுராக் குமாரா திசாநாயக்கினுடைய வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யக்கூடிய சூழல் இருப்பதா தெரிவிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த 5 ஆண்டுகளில் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும். இந்தியாவுடனான இலங்கையினுடைய உறவு எப்படி இருக்கும்? கடந்த காலங்களில் இந்தியா பல உதவிகளை செய்திருக்கிறது. $4 மில்லியன் கடனை இலங்கைக்கு வழங்கியிருக்கிறது. அதே போன்று கொரோனா காலகட்டத்தில் மருந்துகள், உணவுப் பொருட்கள், எரிபொருட்கள் உதவியெல்லாம் இந்தியா உதவிகளை செய்திருக்கிறது. தேர்தல் பரப்புரையின் பொழுது அதானி நிறுவனத்துக்கு எதிராக அனுராக் திசாநாயக்கனுடைய பரப்புரை இருந்தது. இதெல்லாம் எதிர்காலத்தில் எப்படி அமையும்? உண்மையிலேயே இந்தியாவை புறந்தள்ளி அவர் வெளிநாட்டு கொள்கையை வகுக்க இயலாது. இந்தியா என்பது மிகப்பெரிய நாடு, இலங்கைக்கு அண்மையில் உள்ள நாடு. சுனாமி வந்த போது உதவி செய்த நாடு இந்தியா. அதை விட இந்த கொரோனா பெருந்தொற்றிலிருந்து இலங்கை ஆரம்ப கட்டத்தில் சுகாதார பணியாளர்களுக்கு தடுப்பூசிகளை உடனடியாக வழங்கியது இந்தியா. பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது பெருந்தொகை பணத்தை கொடுத்து உதவியது இந்தியா. ஆகவே அவர் இந்தியாவின் முக்கியத்துவத்தை குறைத்து மதிப்பிட மாட்டார் என நம்பலாம். என்றால் கோத்தபய ராஜபக்ஷ அமெரிக்காவுடன் இந்தியாவுடன் எல்லாம் ஒரு ஒரு எதிர்நிலையை கடைபிடித்தபடியால தான் அவர் பதவி விட்டு நீங்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. உங்களுக்கு தெரியும், மைத்ரிபால சிறிசேன அவர்கள் கூட சீனாவுக்கு எதிரான கருத்தை தெரிவித்து வெற்றி பெற்றவுடன் ஆட்சிக்கு வந்தவுடன் தன்னுடைய கொள்கையை மாற்றி ஒரு மென்போக்கை கடைபிடித்தார். ஆகவே தேர்தல் காலத்தில் அனுராக் திசாநாயக்க சில கருத்துக்களை கூறி இருந்தாலும் அவர் இந்தியாவை புறந்தள்ளி நிச்சயமாக தன்னுடைய வெளிநாட்டு கொள்கையை வகுக்க இயலாது. அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்திருப்பார். இந்தியா அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அவருக்கு தேவையான நாடு என்பதை அவருடைய ஆலோசகர்கள் கூட நிச்சயமா அவருக்கு சொல்லுவார்கள். ஆகவே பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார்.